வணக்கம் மக்களை, வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்று 21/5/2026 வியாழக்கிழமை. இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தரிசன வரிசைகளில் பக்தர்கள் கூட்டம் எப்படி இருக்குன்னு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை 8 மணிலிருந்து 8:30 எடுத்தோம். வியாழக்கிழமை அப்படின்னாலே நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலை பொறுத்த வரைக்கும் பக்தர்கள் கூட்டம் சாதாரண நாட்கள்லேயே ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. அதுவும் இது வந்து கோடை விடுமுறை நாட்கள்ங்கிறதுனால இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் ரொம்ப 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 அனைத்து தரிசன வரிசைகள்லையுமே அதிகமாக தான் இருந்தாங்க. வீடியோ எடுக்கும்போது இருந்த பக்தர்கள் கூட்டத்தை வச்சு பார்க்கும்போது, அதாவது காலையில் 8 மணிலிருந்து 8:30 நம்ம வீடியோ எடுக்கும்போது இருந்த பக்தர்கள் கூட்டத்தை வச்சு பார்க்கும்போது பொது தரிசன வரிசை மற்றும் ₹100 கட்டண தரிசன வரிசையில் இருக்க பக்தர்கள் மட்டும் தரிசனம் பார்க்கறதுக்கு குறைஞ்சது ஒரு 5 6 மணி நேரம் தாராளமாக ஆகலாம். மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையிலுமே இன்னைக்கு பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அந்த தரிசன வரிசையிலையும் நீங்க ஒரு 2 3 மணி நேரம் காத்திருந்து தான் இன்னைக்கு சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி இருக்கும். நிறைய நண்பர்கள் மூத்த குடிமக்கள் தரிசன வரிசை அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்க. ஆக்சுவலா வந்து மூத்த குடிமக்கள் அப்படிங்கிறது 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கான தனி வரிசை. 60 வயதுக்கு மேல யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க வந்து ஆதார் கார்டு ப்ரூஃபை மட்டும் காட்டிட்டு மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையில் போகலாம். அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள், 1 வயதிற்கு கீழ் உள்ள கை குழந்தைகளை வச்சிருக்கவங்க பேரண்ட்ஸோட அதே தரிசன வரிசையில் அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பாத யாத்திரையா வந்த பக்தர்களையும் அதே தரிசன வரிசையில் தான் அலோவ் பண்ணுவாங்க. மாற்றுத்திறனாளிகள் பக்தர்கள் வந்தீங்கன்னா அவங்களையும் அதே மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையில் தான் அலோவ் பண்ணுவாங்க. மக்களே, மாற்றுத்திறனாளி பக்தர்களோ இருக்கட்டும், இல்ல மூத்த குடிமக்கள் ரொம்ப வயதானவர்கள், அவங்களால நடக்கவே முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் வீல் சேர்ல தான் கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா நீங்க கோவிலினுடைய பின்வாசல் வழியா டைரக்டா வீல் சேர் மூலமா உள்ள போய் சாமி பார்க்கறதுக்கு அனைத்து வசதிகளும் நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில்ல இருக்கு. அதே மாதிரி மூத்த குடிமக்கள் தரிசன வரிசை ஓப்பன் பண்ணுற நேரம்னு பார்த்தீங்கன்னா மற்ற தரிசன வரிசை ஓப்பன் பண்ணுற நேரத்தில் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. காலையில் 7 மணிக்கு தான் மூத்த குடிமக்கள் தரிசன வரிசை ஓப்பன் பண்ணுவாங்க. சாயந்தரம் 6 மணி வரைக்கும் மூத்த குடிமக்கள் தரிசன வரிசை ஓப்பனில் தான் இருக்கும். மற்ற 2 தரிசன வரிசைகளையும் காலையில் நட திறக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே லைன் ஓப்பன் பண்ணிடுவாங்க. 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையில் போவாங்க. அவங்க ஹெல்ப்புக்கு அவங்க கூட வந்து யாராவது ஒருத்தர் அலோவ் பண்ணுவாங்க. இன்னைக்கு நீங்க மதியத்துக்கு மேல சாமி தரிசனம் பார்க்க வந்தாலும் அதிக நேரம் வெயிட் பண்ணி தான் சாமி பார்க்குற மாதிரி இருக்கும். தொடர்ந்து திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம திருச்செந்தூர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் மூலமா பார்க்குறீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தினமும் தகவலுடன் என்று அன்புடன் நம்ம திருச்செந்தூரில் இருந்து நான் உங்கள் அகிலன்.